Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆரோக்கிய சதீஷ், இன்றைக்கு கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா நமக்கு எதிரி இல்லை, திமுக தான் நம்மளுக்கு உண்மையான எதிரி அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். இப்போ அதிமுக விலகி தாவேகாவில் இணைந்தவர்கள் சொல்றாங்க, இங்க எங்களுக்கு மரியாதை இல்லை, அதனால நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்தவர்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி காத்திருக்க வைத்து மரியாதை குறைவாக நடத்தப்பட்டார்கள் என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. எதிரியே இல்லை, வேறு நீங்க யாரை எதிரின்னு சொல்றீங்களோ, தீய சக்தின்னு சொல்றீங்களோ அந்த கட்சியை தான் அதிமுகவும் எதிரின்னு சொல்றாங்க. தாவேகாவினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பிரிவு பொதுச்செயலாளர் இருக்கிற ஆதவ அர்ச்சனாவே சொல்றாரு, 2 கட்சி ஒன்று தான், நோக்கம் ஒன்று தான் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகளை தாவேகா தன் பக்கம் சேர்த்து வருகிறது? ஈர்க்கிறதா இழுக்கிறதா? இங்க நீங்க நல்லா பாப்பீங்க, கேட் வாசல்ல நின்று அவங்க சேர்றாங்க அப்படின்னா இங்க இழுக்கப்படவில்லை. அவர்கள் தானாக முன்வந்து வெயிட் செய்து இங்க கட்சியில ஜாயின் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு நம்பர்ஸ் இருக்கு. ஒரு லைனு, ஒரு கியூ, ஒரு பார்ட்டி ஆபீஸ், ஒருத்தவங்க கூட தான் டிஸ்கஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி நிலைமையில பாத்தீங்கன்னா இங்க இழுக்கப்படுறாங்களா அவங்களே வராங்கிறது நீங்களே சாட்சி. அதுக்கு நம்பர் 2 அண்ணன் சொன்னாரு, இவங்கன்னா எளிமையா இருந்தவங்க, கேபிள் டிவி வச்சிருந்தவங்க, ஓகேங்களா, கேபிள் டிவி வச்சிருந்தவங்க கேபிள் டிவி அமைச்சர் ஆனார்னு அவர் சொன்ன கருத்து தான் நான் சொல்றேன், ஓகேங்களா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அதிமுக சீட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவன், ஓகேங்களா. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க அண்ணன் வெல்லமண்டி நடராஜன் பாத்தீங்கன்னா அவர் உதவியாளரா இருந்தாரு கொறடா மனோகர் அவருக்கு, அவர் ஆபீஸ்ல. கிழக்குல இல்ல, அத ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு திருச்சி கிழக்கு தொகுதி கொடுத்துச்சு, திருச்சி மேற்கு தொகுதி கொறடா மனோகர் கொடுக்கப்பட்டுச்சு. உதவியாளரா இருந்தவருக்கு, புரிஞ்சுங்களா. அதுல ஜெயிச்சவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. இதுனா செஞ்சது யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அதே மாதிரி யாருக்காச்சும் நீங்க அதிமுக சீட்டு கொடுத்துருக்கீங்களான்னு மட்டும் நீங்களே உங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. எல்லாருமே 10 கோடி ரூபா 5 கோடி ரூபா கட்டி தான் இங்க சீட்டே வாங்கியிருக்காங்க. அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, ஓட்டுக்கு ஓட்டு காசு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்க எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க. இத நீங்களே தான் அனலைஸ் பண்ணணும். ஒரு சாமானியனுக்கு 2026 எலெக்ஷன்ல அதிமுக சீட்டு கொடுத்திருக்கா? அத அண்ணனே சொல்லட்டும், நான் வேற யாருமே கேட்கல. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி முடிச்சிடறேன். திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அண்ணன் ஜவஹர்லா சொன்னாப்ல, நாங்க உள்ளாட்சி தேர்தல்ல நாங்க தனி சின்னத்துல போட்டி போடுறோம் அப்படின்னாப்ல. ஏன் நீ ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவியை இங்கே நின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுனதுதான் திமுக. இந்த மரியாதையை தான் அவங்க தோழமை கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த தோழமை கட்சிகளுக்கு இந்த மரியாதை அவங்க கொடுக்கறதுனாலதான் தோழமை கட்சிகள் இன்னைக்கு வலிமையா இருக்கிற தாவேகா நோக்கி போறாங்க. இதுதான் சிம்பிள் பிரின்சிபல். இவங்களே புரிஞ்சுக்கணும். இவங்க மன்னராட்சி, சிற்றரசாட்சி. நான் திருச்சி பகுதியை சேர்ந்தவனா திரும்பவும் நான் சொல்றேன், புரிஞ்சுங்களா. அன்பில் தர்மலிங்கம், அவர் பையன் அன்பில் பொய்யாமொழி, அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ், இதுக்குதான் சீட்டு கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, நேரு அவர் பையனை கொண்டு வந்துட்டாரு. அப்படிங்கும் போது மன்னராட்சி மட்டும் கிடையாது, கலைஞர் குடும்பம் மட்டும் கிடையாது, ஓகேங்களா. ஊருக்கு ஊர் ஆளை வளர்த்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அங்கன எம்எல்ஏ ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்லுங்க. அந்த கட்சியில போய் என்ன சேருவான்? சதீஷ், இந்த இடத்துல தான் அப்படி இல்ல, உங்களுடைய குற்றச்சாட்டின்படி அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு தோழமை கட்சிகள் மரியாதை இல்லாதனால இன்னைக்கு சேர்ந்து வராங்க. நீங்க அண்ணன் ஜவஹர்லாக்கு இவங்க தான் போஸ்ட் ஓட்டுனாங்க, போஸ்ட் ஓட்டலங்க. இந்த இடத்துல 2 கேள்வி சதீஷ். யாருமே போஸ்ட் சதீஷ், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? 2 கேள்வி இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, கட்சிகள் நிறைய பணத்தை கொடுத்து தான் அங்க சீட்டு பெற்ற வாங்கினாங்க அப்படின்னு. உங்கள் வாதப்படி அது சரியாக இருந்தால், அப்படி கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தவங்கெல்லாம் திரும்ப இப்போ இன்னைக்கு தாவேகாவுக்கு வந்திருக்காங்கன்னா, அப்போ தாவேகாவில் அவர்களுக்கான இடம் என்பது ஏற்கனவே தாவேகாவுக்கு இப்போ சாமானியர்களுக்கு தான் இடம் கொடுத்தீங்களே. 108 பேர் வெற்றி பெற்றதில் சற்றேறக்குறைய 100 பேர் புதிய தலைமுறை. அப்படிங்கிறப்ப அது போன்றவர்களுக்கு வாய்ப்பு ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதான்னு ஒன்று. 2வது, அங்க மரியாதை இல்லாம இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்படி வந்தவங்களை ஒரு கட்சியுடைய தலைவர் தானே தன் கட்சியில சேர்த்துக்கணும். வந்தவங்கலாம் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள். அவர்களை சேர்த்ததிலேயே ஒரு மரியாதை குறைவு நடந்திருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இந்த 2ம் ஒரு முரணா இருக்குல்ல நீங்க சொல்றதுக்கு? இல்லங்க, இன்னைக்கு அமைச்சர்
வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆனந்த், புசி ஆனந்த், புரிஞ்சுங்களா, அவர் முன்னிலையில சேர்ந்திருக்காங்க. அவர் வந்து பொதுச் செயலாளர். அவங்க கட்சியில யார் யார் பொதுச் செயலாளர்னு சொல்லுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து எடப்பாடி ஐயாவும் அவர் பொதுச் செயலாளர் தான், புரிஞ்சுங்களா. இன்னைக்கு அவருக்கு இருக்க ஸ்டாண்டோட இன்னைக்கு இவருக்கு இருக்க ஸ்டாண்டு இட்ஸ் ஹையர் ஸ்டாண்ட். இன்னைக்கு பிரசன்ட்ல நம்ம பேசணும், புரிஞ்சுங்களா. நீங்க ராஜராஜ சோழன் காலம் நாங்க ஆண்ட பரம்பரை இதெல்லாம் வந்து போயிருச்சுங்க, புரிஞ்சுங்களா. இன்னைக்கு அரசியல் ரொம்ப சாமானியங்களுக்கு கூட எப்படி வந்து நீங்க சேர முடியுமோன்னு பார்த்து நீங்க வந்தீங்கன்னா தான் அவங்க முன்னாடி சேர்ந்திருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. இன்னுமே சொல்றேன், சரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில சேர்ந்தது இங்க கேள்வி இல்ல. ஒரு அவசியம் தெளிவுபடுத்திடுறேன், பொதுச் செயலாளர் முன்னிலையில சேர்ந்ததை நாங்க கேள்விக்குள்ளாக்கல. அவர்கள் 11 மணிக்கு அலுவலகம் திறக்குது, 8 மணி வரைக்கும் அவர்கள் காக்க வைக்கப்பட்டு கேட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் திறக்கிறாங்க, தள்ளு முள்ளில போய் உள்ள வேகமா செல்றாங்க, தடுத்து நிறுத்தப்படுறாங்க. இதெல்லாம் யாரெல்லாம் ஏற்கனவே மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், எம்பிக்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கு நேர்கிறது தான் சொல்லணும். அவங்களுக்கு டைம் ஸ்லாட் எப்ப கொடுத்திருக்காங்க, எப்ப வர சொன்னாங்க, வர சொல்லி காத்த வச்சாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் யாராச்சும் எழுப்பி இருக்காங்களா? எங்களை வந்து 11 மணிக்கு வர சொன்னாங்க, ஆனா வந்து எங்களை வந்து 2 மணிக்கு தான் பார்த்தாங்க அப்படின்ற விமர்சனம் சேர்ந்தவங்க யாராச்சும் சொல்லி இருக்காங்களா? புரிஞ்சுங்களா. சோ அவங்க வந்து முன்கூட்டியே நம்ம பாருங்க, நம்ம அவர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுனால இது டைம் ஸ்லாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாம புது விதையில நம்ம சும்மா அள்ளி விடுறதுதான், புரிஞ்சுங்களா. டைம் ஸ்லாட் யாருக்கு கொடுத்திருக்காங்க, எப்ப வராங்க, ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பை பாக்குறாங்க, இன்னைக்கு செக்ரட்டரியேட் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம், புரிஞ்சுங்களா. செக்ரட்டரியேட்ல இன்னைக்கு நீங்க 5 மணிக்கு போலாம் சார், இன்னைக்கு 5 மணில 6 மணிக்கு போலாம். 6 மணிக்கு போனீங்கனால அங்க செக்ரட்டரியேட் கும்பலா இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து திமுகலையும் அதிமுக நடக்கும் போது இருந்துச்சான்னு மட்டும் கேளுங்க. நீங்க வேற யார்ட்டையுமே வேணாம், நீங்க மைக் எடுத்துட்டு போயிட்டு எய்தாப்புல மோர் விக்கிறவங்க, இது நவாப்பழம் விக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னாவே போதும், திருவிழா மாதிரி இருக்கு செக்ரட்டரியேட்ங்கறாங்க. அப்படிங்கும் போது நேரன்மையை தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். இதை வந்து பெருசா வந்து வந்தவங்களே வந்து இதை குறிப்பிடாதனால இதே நீங்க ஒரு அலிகேஷனா நீங்க வைக்கிறது வந்து இது தேவையில்லாத அலிகேஷன் இல்ல, விமர்சனமா முன்வைக்கிறாங்க. வந்தவங்க கட்சியில இணைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா விமர்சகர்கள் பார்வையில அப்படி ஒரு கேள்வி எழுது, நம்ம தொடர்ந்து பேசலாம் போறாங்க. சரி, இன்னைக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சதுல வந்து சிஎம் விஜய் சார் மாதிரி யாரும் கிடையாது. இன்னைக்கு இந்த 2 கட்சியும் இருக்காங்க. ஐயூமல் ஆபீஸ்க்கு இந்த முதல்வர் போயிருக்காங்களா? விசிக அலுவலகத்துக்கு இந்த முதல்வர்கள்னா எக்ஸ் முதல்வர்கள்னா போயிருக்காங்களா? புரிஞ்சுங்களா. அப்படிங்கும் போது ஒரு கட்சி தலைவர் நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சரி, 2 விஷயங்களை இங்க மீண்டும் குறிப்பிடுறாங்க. ஒரு விஷயம், நிறைய மின்வெட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு மறுபடியும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருக்கு, ஆனால் சிவகங்கையில் ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்க தப்பி ஓடி வரக்கூடிய நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம். இதையெல்லாம் இவற்றிலிருந்தெல்லாம் திசை திருப்பதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆள் பிடிக்கிற அசிங்கத்தை தாவேகா நடத்துது. இது ஜனநாயகத்தினுடைய துர்பாக்கியம்னு அதிமுகலேருந்து விமர்சனம் வைக்கிறாங்க. இது அதிமுகல இருந்து விமர்சனம் வைக்கல, இப்ப திமுக கூட அதிமுக பேசுச்சு நம்ம ஷோல. இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களே வந்து இத பில்டப் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப திமுக தானே சொன்னாரு அதிமுகல இருந்தும் சேர்றாங்கன்னு சொல்லி அவர் மனக்குறைச்சல அவர் காட்டுறாரு. திமுக அவர் பேசாம திமுக பேச ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா. இதுதான் இது இந்த மாற்றங்களுக்குன்னா காரணம் அப்படிங்கறத நம்ம ஷோ வழியாவே வெட்ட வழியா நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விருப்பப்பட்டு வரவங்கள நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா? கதவை சாத்திட்டு நீங்க போங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆனா அப்படியும் வந்து பாத்தீங்கன்னா சில அமைச்சர்களுக்கு, கேஸ் இருக்க அமைச்சர்களுக்குன்னா வேணான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவங்கள மட்டும் நீங்க கூப்பிட்டீங்களே, இவங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லும் போது அழைப்பு அலையன்ஸ் ஆட்சிக்கு அழைப்பு விடுப்புறது கூட வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து யாருக்குமே அழைப்பு விடவில்லை. அன்புமணி அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டுக்கு மேல சீட் இருக்குது, 4 சீட் இருக்குது, அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கல. யாருக்குமே வந்து அழைப்பு கூட கொடுக்கல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெப்டிஸ்ட் பார்ட்டிஸ்ட மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா அப்ரோச் பண்ணுச்சு, புரிஞ்சுங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடனே அன்னைக்கே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அடுத்த நாள் லெட்டர் கொடுத்தாங்க. ஆமா, அதத்தான் விஸ்வா குறிப்பிடுறாரு. திமுகவுக்கு சாதகமா இருக்கு, திமுகவை காக்குது, அதிமுகவை உடைக்குது தாவேகா அப்படிங்கிறாரு. திமுகவை காக்கிறது, பாதுகாக்கிறது, ஆனா எந்த நடவடிக்கையும் இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த நடவடிக்கை? அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை டிஸ்டர்பே பண்ணல. இல்ல
நீங்க நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் அலோவ் த பேபி டு ஃபர்ஸ்ட், அவங்க ஃபர்ஸ்ட் தலை நிக்கணும். குழந்தை பிறந்துச்சுன்னா தலை நிக்கணும், அப்புறம் தவளணும், அதுக்கப்புறம் தான் நடக்கணும். சோ ஆல் யூ எக்ஸ்பெக்ட் இன் 1 month அப்படின்னா இஸ் இட் பாசிபிள்? நீங்களே சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? ஒரு குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்கிறதுக்கு 1 வருஷம் நமக்கு ஆகும். அப்படிங்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கு. இன்ன வரைக்கும் உனக்கு பாத்தீங்கன்னா அஸ் அ லாயரா நான் சொல்றேன், டெம்பரவரி ஜிபிஸ் போட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. மற்ற விஷயங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், ஏற்கனவே அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற 5 வருஷம் கூட எடுத்துக்கலாம். சட்ட ஒழுங்குகளை அப்படி எடுத்துக்க முடியாது. பற்றி எறிகிற பிரச்சனை உடனே அணைக்கணும். இல்ல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் அந்த சாருக்கு இன்ன வரைக்கும் நமக்கு விட தெரியல. இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் பொறுத்த வரைக்கும் தாவேக்காரன் ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவனை கட்சியில இருந்தே நீக்கி அவனை அரெஸ்ட் பண்றதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டா தாவேக அரசு செய்தா, இன்றைய தமிழக அரசு செய்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% செய்யுது. புரிஞ்சுங்களா? என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து மாறின உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் பூட்டு போட போறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆட்சி வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் நிரம்பிதான் வலியும். ஆனா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம ப்ராப்பரா பண்றோமா இல்லையா அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தன் நிர்வாகி மேல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க தாவேகா. புரிஞ்சுங்களா? அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. இதுதாங்க அட்மினிஸ்ட்ரேஷன். யார் அந்த சாருக்கு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பதில் கிடையாதுங்க. இன்னைக்கு அவங்க அம்மா போய் கம்ப்ளைண்ட், ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என் பையன் உயிருக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு அப்பீல்ல வந்து அவன் வந்து யார் அந்த சார்னு சொன்னானா திமுக ல இருந்து ஒரு அமைச்சர் உள்ளுக்குள்ள போவாரு. புரிஞ்சுங்களா? இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். வெற்றி கழகம் கழகம்னு சொன்னது வேற எதுவும் இல்ல. தமிழக வெற்றி கழகத்தை தான் அவர் கழகம்னு சொல்றாரு. ஓகே, இன்றைய நியூ பாலிடிக்ஸ்க்கு வந்து தமிழக வெற்றி கழகம் 100 ஆண்டுகள் இருக்கும். உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழக வெற்றி கழகம் தான். ஆனா அதுல திராவிடம் இல்லாத ஒரு கழகம்.